அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி மாதத்தில் 21, 22 இந்த 2 டேட்டுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: உலக பொருளாதார மாநாட்டில் தமிழக அரசின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார்? உலக பொருளாதார மாநாட்டில் தமிழக அரசின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ராஜா. ஓகேங்களா, இவர் தான் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறாரு. டிஆர்பி ராஜா தான் தமிழக அரசோட பிரதிநிதியாக அதில் கலந்துக்கிறாரு. எங்கே நடந்துச்சு உலக பொருளாதார மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் நடந்துச்சு. சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் நகரில் நடைபெற்றுச்சு. ஜனவரி 20 நடந்துச்சு. அதில் கலந்துக்கிட்டாங்க. தமிழக தொழில்துறை செயலாளர் யாருன்னா அருண்ராய் அவர்கள். இவங்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க. தமிழக தொழில்துறை செயலாளர் யாருன்னா அருண்ராய் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. இரண்டாவது வினா: அயோத்தியில் அமைந்துள்ள ஸ்ரீராமர் சிலையை பிரதிஷ்டை செய்தவர் யார்? அதாவது பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செய்தவர் யார்? ஆன்சர் பாருங்கள், நரேந்திர மோடி அவர்கள். ஓகேங்களா, ஸோ நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 12 நாட்கள் விரதம் இருந்து இந்த பிராண பிரதிஷ்டையை மேற்கொண்டிருக்காரு. ஜனவரி 22 அயோத்தியில் ராமர் கோயில் அப்படிங்கிறது திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஜனவரி 23 பக்தர்களுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. நீங்கள் போய் வணங்கலாம். ஓகேவா? அடுத்த வினா: கேலோ இந்தியா போட்டியில் மகளிர் யோகா பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? அதாவது பாரம்பரிய யோகா பிரிவில் தங்கம் அடித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ்யா அப்படிங்கிறவங்க. இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. நவ்யா அப்படிங்கிறவங்க இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ சென்னையில் 6வது கேலோ இந்தியா போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. ஜனவரி 19 தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சார் நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள். ஓகேங்களா, ஸோ அப்படி நடந்துக்கிட்டு இருக்க இந்த போட்டியில் தமிழகம் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. இப்போ பதக்கப்பட்டியலில் இந்த நவ்யா அப்படிங்கிற அந்த பொண்ணு 64.75 புள்ளிகளை பெற்று ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்ததால் தங்கம் அடிச்சிருக்கு. அதே மாதிரி வாள்வீச்சில் ஆடவருக்கான சப்ரே இறுதி சுற்றில் தமிழகத்தை சேர்ந்த அர்லின் அப்படிங்கிறவர் தங்கம் அடிச்சிருக்கிறார். ஓகேங்களா, ஸோ அர்லின் அவரை எதிர்த்து போட்டிட்டு ஹரியானா வீரரை தோற்கடித்து 15-14 அப்படிங்கிற வித்தியாசத்தில் அவர் தங்கம் அடிச்சிருக்கார். அடுத்தது பாருங்கள்: முப்படை பெண்கள் படைப்பிரிவு குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்பது எத்தனையாவது முறை? முப்படை பெண்கள் படைப்பிரிவு இருக்குல்ல, அது குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்பது இது எத்தனையாவது முறைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? முதல் முறை. வரலாற்றிலே முதல் முறையாக முப்படையோட பெண்கள் படைப்பிரிவு பங்கேற்குது. ஓகேங்களா, இது சவாலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா முப்படைக்குமே ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த சல்யூட் பண்ணுற முறை இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு ஒரு சேர கொண்டு அணிவகுப்பில் கலந்துக்க போகிறாங்க முதல் முறையாக. இந்த படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னா சந்தியா அப்படிங்கிறவங்க தான். அவங்களுக்கு 26 ஏஜ் ஆகுது. ஓகேவா? ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை பின்பற்றப்பட்டால் 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எவ்வளவு செலவாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் இப்போ வரத்துக்கான சாத்தியங்கள் இல்லை. ஓகேங்களா, ஆனால் ஃப்யூச்சரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற முறை கொண்டு வரப்படும். ஓகேங்களா, ஸோ அது இந்த கவர்மெண்ட் இருக்கும்போது, பிஜேபி இருக்கும்போது வரலாம், அல்லது காங்கிரஸே வந்தாலும் அவங்களும் அதை கொண்டு வர ட்ரை பண்ணலாம், அல்லது ஆம் ஆத்மி ஒரு வேளை தேசிய கட்சியாக இன்னும் பெரிய அளவு உருவெடுத்தாலும் அவங்களும் ஃப்யூச்சரில் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவாங்க. அதாவது ஏன்னா ஆட்சிக்கு வரும்போது தான் அந்த நிர்வாகங்களை புரிஞ்சிக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது எதுக்கிறது சகஜம்தான். ஓகேங்களா, ஸோ அந்த அப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு வந்துருச்சுன்னா 15 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம 10,000 கோடி செலவு பண்ணணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. என்ன ரீசன்னா, வாக்குப்பதிவு இயந்திரங்களை நம்ம வாங்கணும், அப்புறம் அந்த விவிபேட்டெல்லாம் காட்டணும் என்னத்துக்கு ஓட்டு போட்டேன்னு. ஸோ அது மாதிரி இயந்திரங்கள் நம்ம எக்கச்சக்கம் வாங்குவோம். இதில் பாருங்கள், 46,75,000 வாக்கு இயந்திரங்கள் நமக்கு தேவை அப்படிங்கிறாரு. 46,75,000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவை. 3 டைம் தான் அதில் வாக்கு செலுத்தலாமா. 3 டைமுக்கு அப்புறம் புதுசாக தான் வாங்கணும். அப்போ 15 வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தில் நிறையா திருத்தங்கள் கொண்டு வரணும். இந்த ஆட்சி கலைக்கப்படுறது, இந்த கட்சி தாவுனதால் ஆட்சி கலையிறது, தகுதி நீக்கம் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம திருத்தம் கொண்டு வரணும். இல்லாட்டி எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கும்.
அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயங்களை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.